Hi everyone, welcome to Technotion channel. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலோட ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சில்னால் என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் என்னென்ன இருக்குது, அதோட பேசிக்ஸ்லாம் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சில்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சில்னால் அது ஒரு வெப் பேஸ்டு டேஷ்போர்ட். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நம்ம ஏடபிள்யூஎஸில் இருக்கிற எல்லா சர்வீசஸும் ஒரே இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு EC2, S3, IAM, அப்புறம் RDS மாதிரி எல்லா சர்வீசஸையும் இங்கேருந்து மேனேஜ் பண்ண முடியும். பிகினர்ஸ்க்கு ஏடபிள்யூஎஸ் யூஸ் ஸ்டார்ட் பண்ண ஈஸியஸ்ட் வே தான் இந்த ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சில். ஓகேவா? ஸோ இப்போது இந்த கவுன்சிலில் நாம் என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். EC2ன்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அதில் இன்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணலாம். அப்புறமேட்டுக்கு S3 பக்கெட் க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் IAM யூசர் மேனேஜ் பண்ணலாம். அப்புறமேட்டுக்கு பில்லிங் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஏடபிள்யூஎஸில் 200க்கும் மேலே சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த எல்லாத்தையும் ஒரே டேஷ்போர்டில் இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போது ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலில் இருக்கிற மெயின் காம்போனன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்லைடில் மேலே ஒரு சர்ச் பார் மாதிரி தெரியுது இல்லையா, இந்த ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் எல்லாம் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறமேட்டுக்கு இந்த ரீஜன் செலக்டரில் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்லாம் இருக்கும். எந்த ரீஜனில் ஒர்க் பண்ணணும்னு இங்கே செலக்ட் பண்ணலாம். இதை பற்றி ப்ராக்டிக்கல் வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் மெனு இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஏடபிள்யூஎஸ் இருக்கிற எல்லா சர்வீசஸையும் அங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டாப் லைட்டில் நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற அக்கௌண்ட் மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருக்கோம். அதில் நம்ம அதை கிளிக் பண்ணால் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்க தான் ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலில் இருக்க மெயின் காம்போனன்ட்ஸ். இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு குயிக் டெமோ பார்க்கலாம். ஓகேவா? வாங்க இப்போ குயிக் டெமோ பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் போய் சைன்இன் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்காக கூகுளில் ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சைன்இன் கொடுத்தோடனே எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே ரூட் யூசர் அப்படின்னு ஐஎம் யூசர் அப்படின்னு காமிக்கும். ஆனால் நம்ம ரூட் யூசர் கொடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டால் இனிமேல் உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் கவுன்சில் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்ச் பார் இருக்கு பார்த்தீங்களா, இதுல AC2 அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் இல்லை வேற ஏதாவது S3 அப்படின்னா ஸோ அந்த ஃபியூச்சர்ஸும் நிற்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ரீஜன் சொன்னேன் இல்லையா, ஸோ அது இங்கே விசிபிளாக இருக்கு. என்னென்ன ரீஜன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்கு. இல்லை எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எங்க அக்கௌண்ட்டு. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இதெல்லாம் வந்துடும். ஓகேவா? அங்கே ஏதாவது சேஞ்சஸ் வேணும், அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபியூச்சர்ஸுமே இங்கே வியூ ஆகும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் இன்டிகிரேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் இருக்கிறது எல்லா ஃபியூச்சர்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீசஸும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. என்ன சர்வீசஸ் இருக்கு, இது எல்லாமே அங்கே எல்லாம் இருக்கும். ஸோ அதில் என்ன வேணும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். இப்போதான் ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் இதான் அதோட பேசிக் ஓவர்வியூ. ஸோ நெக்ஸ்ட் போக போக இது தெரியுமா பேசுறதா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.